நாட்டோ இருக்குமா இருக்காதா? இன்னைக்கு பிரசல்ஸில் வச்சு ஒரு முக்கியமான மீட்டிங், யூரோப்பியன் கவுன்சில் மீட்டிங் அப்படிங்கிறது நடைபெற போகுது. இதில் நாட்டோவினுடைய தலைவர் வரப்போகிறாரு. இந்த நாட்டோவினுடைய தலைவர் கூட முக்கியமான ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஒரு மீட்டிங் அங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த இரண்டு பேர் என்ன பேசிக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அமெரிக்கா நேற்றிலிருந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு யூரோப் முழுவதுமாக பேசு பொருள். அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் எப்படி உக்ரைனால் அடுத்த கட்ட போர் நகர்வுகளை செய்ய முடியும்? உடனடியாக பிரான்ஸ் சொல்கிறாங்க, அமெரிக்கா நிப்பாட்டினா என்ன, நான் உனக்கு இன்டெலிஜென்ஸுக்கான அந்த ரிப்போர்ட்டை தரேன் அப்படின்னு சொல்லி. பட் பிரான்ஸால் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க முடியுமா? யூகே இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவால் யூகேல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன? பல விஷயங்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு பொருள் வாங்கினாலே 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் நான் 40 பொருளை வெறும் 999 ரூபாய்க்கு தரப்போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கிட்ஸ் பெஸ்டிக்கான சூப்பரான காம்போ டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோக்கு எண்டில் என்னென்ன பொருள் அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ரொம்பவே லிமிட்டட் குவான்டிட்டி தான். 40 பொருள் 999 ரூபாய்க்கு, எல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருள். கீழே லிங்க் இருக்குது, டக்குன்னு போய் வாங்கிக்கோங்க. நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் மார்க் ரூட் அவர்கள், இந்த மார்க் ரூட் அவர்கள் தான் இன்னைக்கு பிரசல்ஸுக்கு வரப்போகிறாரு. ஸோ அப்படிப்பட்ட நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல் கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் பேச போகிறார் அப்படின்னு சொல்லும்போதே நாட்டோவினுடைய சப்போர்ட் உக்ரைனுக்கு வேணும் அப்படிங்கிறதுல உக்ரைன் ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நாட்டோவில் உக்ரைன் சேருவது அப்படிங்கிறது உக்ரைனுடைய வெறும் ட்ரீம் மட்டும்தான். அந்த ட்ரீமை இப்போவே கலைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற உத்தரவை ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படின்னா நாட்டோவுக்குள்ளே உக்ரைனால் வர முடியாது. நாட்டோக்குள்ள உக்ரைனால் வர முடியாட்டியும் பரவாயில்லை, நாட்டோவினுடைய உதவிகளும் உக்ரைனுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத அமெரிக்கா விரும்பவில்லை அப்படிங்கிறதையும் உலக நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் நாட்டோ கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபராக வர்றதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் ப்ரூஃப் அப்படிங்கிற பாலிசியை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நாட்டோவினுடைய உதவி உக்ரைனுக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய உதவி நாட்டோவுக்கும் தேவைதானே அப்படிங்கிற கேள்விக்கு யாராலையுமே இப்போதைக்கு பதில் சொல்ல முடியாத நிலைமையில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போது மறுபடி பெரிய ஒரு பிரச்சனையாக மாறினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வெள்ளை மாளிகைக்கு வராரு. அப்படி வரக்கூடிய அந்த நபர் சாதாரண சியூட்டில் இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். உங்களுடைய ட்ரெஸ் ஏன் இப்படி இருக்குது, நீங்கள் ஏன் நார்மல் சியூட் போட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நிருபர் கேள்வி கேட்கும்போது, Why don't you wear a suit? Why don't you wear a suit? You're at the highest level in this country's office and you refuse to wear a suit. அதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன பதில், இந்த போரில் நாங்கள் வெற்றி அடைந்த பிறகு நானும் உங்களை மாதிரி சியூட் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. I will wear costume after this war will finish. Okay. Yes. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலில் எலன் மஸ்க் அவர்கள் சாதாரண ட்ரெஸ் தானே போட்டுட்டு வராரு, அவர் ஏன் சியூட் போட்டுட்டு வரல அப்படிங்கிற கேள்வியை எகெயின் நேற்று கேட்டிருக்காங்க. எலன் மஸ்க் அவர்கள் டோஜ் கமிட்டியினுடைய தலைவர் அப்படின்னும், அவங்க செஞ்சால் தப்பு கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்கள் செஞ்சால் தப்பா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது வெள்ளை மாளிகைக்கு எதிராக சில நபர்கள், சில ஊடகங்கள் கேட்டு வருகிறார்கள். இதற்கு மத்தியில் எலன் மஸ்க் அவர்களுடைய அடுத்த கட்ட பார்வையாக ஐநா சபை மற்றும் நாட்டோ, இந்த ஐநா சபை நாட்டோலேருந்து வெளியேறினால் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு ஐ அக்ரி அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் போட்ட ட்வீட் தான் நாட்டோ அமெரிக்காவினுடைய பிளவை உறுதிப்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகின்றன. ஸோ இப்போதைக்கு எலன் மஸ்க் அவர்கள் சின்னதாக ஒரு ட்வீட் போட்டாலும் சரி, இல்லை பெருசாக நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அமெரிக்காவினுடைய முகமாக மாறி நிற்கிறார் எலன் மஸ்க் அவர்கள். உக்ரைனுக்கான ஃபண்டை அமெரிக்கா நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் நேற்று வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க, ரீகன்சிடரிங் உக்ரைன் ஃபண்டிங் பாஸ் அப்படிங்கிறது தான். Or they are reconsidering the funding for Ukraine, as you saw, the pause on the funding. எகெயின் நாங்கள் உக்ரைனுக்கு ஃபண்டு பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றிலாம் ரீகன்சிடர் செய்யலான்னு இருக்கோம் என்கிற தகவல் வெள்ளை மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் பிற நாடுகளுக்கும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு, நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உருவாகி இருப்பது தெள்ள தெளிவாக புரிகிறது. ஏன்னா ஒரு முறை அமெரிக்கா சொல்கிற மாதிரி அடுத்த முறை அமெரிக்கா செயல்படுவது கிடையாது.
ஒரு முறை நாட்டோ நாடுகள் சொல்ற மாதிரி உக்ரைனுக்கான உதவிகளை நாட்டோ நாடுகள் கொடுத்ததும் கிடையாது. இது எல்லாமே ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவா பார்க்கிறார்கள். இன்னைக்கு அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கிடைக்கலனா மில்லியன்ஸ் ஆஃப் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதனால ரஷ்யா ஈஸியா அவங்களுடைய காய் நகரத்தில் செய்ய முடியும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை ISWல இருந்து அனைத்து ஊடகங்களும் அனைத்து அமைப்புகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்னதான் இந்த அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைனை அடிக்க போறாங்க அப்படிங்கிற தகவலை அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியிட்டு வந்தார்கள். இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை தான் UK காப்பி பண்ணி என்ன செய்வாங்கன்னா அவங்க நாட்டில் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெளியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டுக்கான முகாந்திரம் எங்கிருந்து வந்திருக்கும்? UK, பிரான்ஸ், ஜெர்மனி இவங்க எல்லாருமே கொடுக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டினுடைய முகாந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமெரிக்கா கொடுத்ததாக தான் இருக்கும். ஸோ அமெரிக்கா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்றால் இனிமே தனியாக இவங்க என்ன செய்யணும்? ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். பட் பல நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்குறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நல்லா யோசிச்சு பாருங்க. ட்ரஸ்டட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் ஒரு நாட்டை யுத்தத்திலிருந்து காப்பாற்றும். அதே இது ஒரு ராங் இன்ஃபர்மேஷனாக இருந்து அந்த ராங் இன்ஃபர்மேஷனை எல்லா நாடுகளும் பகிர்ந்து அதுக்கு தகுந்தது மாதிரி உக்ரைன் நடவடிக்கை எடுக்க போய் அப்படிங்கிற இடத்துல தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிற ராங் இன்ஃபர்மேஷனுக்காக என்கிற இடத்தை பாதுகாப்பதற்கு உக்ரைன் பெரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கும்போது BCD போன்ற இடங்களில் தாக்குதல் நடந்தது என்றால் அது உக்ரைனுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். இதற்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்காமே இருந்திருக்கலாம். இந்த நிலைமையில தான் இப்போ நாட்டோ நாடுகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட நாட்டோ உறுப்பு நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 32 நாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 32 நாடுகளும் நேரடியாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நாட்டோவுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. நான் சும்மா தான் சொல்கிறேன். இல்லாமல் நாட்டோ அந்த உறுப்பு நாடுகளுக்கு இடையே ஒரு குரூப் அப்படிங்கிறது இருக்கும். அந்த குரூப்புக்குள்ளே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிரெடிபிள் இன்ஃபர்மேஷன் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த குரூப்பில் அவங்க ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த குரூப்பில் இந்த மெசேஜ் வந்த உடனே அதற்கு தகுந்தது மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எந்த நாட்டை பாதிக்குமோ, இப்போ உக்ரைன் பேஸ் பண்ணி ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது, அதை நாட்டோ குரூப்புக்குள்ள ஒரு நாடு ஷேர் பண்ணுது அப்படின்னா உடனடியாக உக்ரைன் அதை பார்த்த உடனே கொஞ்சம் உஷாராயிரும். ஓகே, நமக்கு எதிராக ஏதோ நடக்க போகுது, நாம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விழிப்புடன் செயல்படுவார்கள். பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே நாட்டோ நாடுகளுக்கு இடையே ஒரு நல்ல புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக எக்ஸ் கம்யூனிஸ்ட் நாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹங்கேரியா இருக்கட்டும், ஸ்லோவேக்கியாவாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியம் நாட்டோ எடுக்கக்கூடிய பல முடிவுகளிலிருந்து அவங்க கொஞ்சம் தனியாகவே நின்றுட்டுருக்காங்க. ஸோ நாட்டோ குரூப்புக்குள்ளே ஃபார்வர்ட் ஆகக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஹங்கேரியோ ஸ்லோவேக்கியாவோ ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகிறது? இது ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ. அடுத்த ட்ரஸ்ட் இஷ்யூ எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய ஸ்பை யூனிட் தான். ரஷ்யாவினுடைய ஸ்பை யூனிட் நான் சொன்ன மாதிரி 32 நாடுகளில் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இந்த 32 நாடுகளும் ஷேர் பண்ணும்போது அது ரஷ்யாவினுடைய இன்டெலிஜென்ஸ் வழியாக ரஷ்யாவுக்கு கிடைத்து விடும். ஒரு ஹங்கேரியோ ஸ்லோவேக்கியாவோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. இல்லாமல் வேறு நாடுகள் வழியாக ரஷ்யாவுக்கு கிடைத்து விடும் அப்படிங்கிறதுனாலையும் சில நாடுகள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை இந்த 32 நாடுகள் இருக்கக்கூடிய குரூப்புக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டோ நாடுகளுக்கு இடையே இப்போது அமெரிக்கா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது தான். ஸோ அமெரிக்காவே அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பாஸ் பண்ணலைன்னா எதை வச்சு நம்ம உறுதிப்படுத்துவது? எனவே நாட்டோ நாடுகள் அவங்கவுங்க நாட்டை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுப்பார்களே தவிர நாட்டோ நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டை பாதுகாப்பது அப்படிங்கிறது இப்போது நாட்டோ நாடுக்கு சிக்கலான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அப்போ நாட்டோ அமைப்பு இருந்தும் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல, அந்த கேள்வி தான் ரஷ்யாவுக்கும் வேணும், அந்த கேள்வி தான் எலன் மஸ்க் அவர்களுக்கும் வேணும், அந்த கேள்வி தான் இப்போ ட்ரம்ப் அவர்களும் கேட்கிறார்கள். இவ்வளோ நாள் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாங்கள் என்ன செய்யணும்? எங்களால் என்ன லாபம் அப்படிங்கிறத மட்டும்தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நினைத்து கொண்டிருந்தார்களே தவிர எங்களுக்கு அவங்களால எந்த லாபமும் வந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஐரோப்பா நாடுகளுடைய நியூக்ளியர் அம்பர்லாவா அமெரிக்கா தான் இருந்தாங்க.
ஸோ அமெரிக்கா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ரஷ்யாவின் பக்கம் போகும்போது ஐரோப்பிய நாடுகள் அவங்களுடைய உண்மையான முகத்தை காண்பிக்கிறார்கள். மேக்ரோன் அவர்கள் சொல்கிறாரு, எங்ககிட்ட கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஹியூமன்ட்டு தான், அதாவது மனிதர்களை வைத்து இன்டெலிஜென்ஸ் உளவு வேலை பார்த்து அதனால் கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ். இது இல்லாமல் எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சேட்டலைட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நானும் உங்களுக்கு எடுத்து தரேன் உக்ரைன், நீங்கள் பயப்பட வேண்டாம், பேட்டில் ஃபீல்டில் அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி தெரியுமா கம்பேர் பண்ணலாம்? அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஒரு 100% அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது பிரான்ஸினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வெறும் 2% தான். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உளவு வேலைகளில் இவ்வளோ நாள் ஈடுபட்டு இருந்த அமெரிக்காவை மாற்றி நிறுத்தி அந்த கேப்பை நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இனி உக்ரைனுக்கு பகிரப்படும். அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்வதற்காகவே ரஷ்யா இப்போ அவங்களுடைய நெட்வொர்க்கை அலர்ட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா இந்த நெட்வொர்க் அலர்ட் பண்ணது கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இப்போ ஒரே இடத்துல இருக்கிறதுனால அடுத்ததாக யூரோப் நாடுகள் என்ன செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கலாக இருக்கும். இதெல்லாம் விட ஒரு படிக்கு மேலே 5 ஐஸ் நாடுகள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆங்கிலம் பேசக்கூடிய நாங்கள் தான் முக்கியமான நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் தான் இந்த 5 ஐஸ் நாடுகள். இந்த 5 ஐஸ் நாடுகளில் நியூசிலாந்து இருக்காங்க, யூகே இருக்காங்க, அமெரிக்கா இருக்காங்க, கனடா இருக்காங்க. இவங்களில் இப்போ கனடாவுக்கான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய முக்கியமான அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 5 ஐஸ் நாடுகள் பொதுவாக இந்த நாட்டோ நாடுகள் மாதிரி இன்டெலிஜென்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 5 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 5 நாடுகளும் ஒரே கருத்து இருக்கக்கூடிய நாடுகளாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த 5 ஐஸ் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளேயே ஒரு பிளவு வந்து கனடாவுக்கு நம்முடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணக்கூடாது, மீதம் இருக்கும் 3 நாடுகளுக்கு வேணால் நம்ம இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போதே உலக அரசியலில் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இவ்வளோ நாள் உக்ரைன் இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், யூகே போன்ற நாடுகள் எதை பேஸ் பண்ணி அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட இடத்துலேருந்து அந்த இன்டெலிஜென்ஸ் உளவு வேலைகளை பார்ப்பதற்கும் அமெரிக்கா சாலிடான ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது அந்த நெட்வொர்க் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொரு நாடும் பேனிக் மோடுக்கு போகிறாங்க. அந்த பேனிக் மோடினுடைய ஒரு பிரச்சனையாகத்தான் பிரான்ஸ் வாண்டடாக இந்த கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணுறோம், நீ பயப்படாதுன்னு சொல்கிறதும், இன்றைக்கி யூரோப்பியன் கவுன்சில் மீட்டிங்கில் நாட்டோ தலைவரை யார் சந்திக்க போவதும், ஜெலன்ஸ்கி அவர்கள் சந்திக்க போவதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் விட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு நபரை அவங்களுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸினுடைய டைரக்டராக அறிமுகம் செய்தார். அவங்க பேர் தான் துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க. இந்த துல்சி கபாட் அப்படிங்கிறவங்க இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க, இந்தியா நாட்டினுடைய ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட துல்சி அவர்கள் இப்போ அமெரிக்காவினுடைய நேஷனல் இன்டெலிஜென்ஸ் டைரக்டராக வந்ததுக்கு பிறகு ஏகப்பட்ட யூரோப் நாடுகள் அமெரிக்காவை கொஞ்சம் டவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே நிப்பாட்ட சொன்னது இந்த துல்சி அவர்களுடைய முக்கியமான ஒரு கமாண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே துல்சி அவர்கள் எப்போ பேசினாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் பேசுவாங்க. இந்த துல்சி அவர்கள் சிரியாவினுடைய முன்னாள் அதிபராக இருந்த அசாத் அவர்கள் எல்லாமே பார்த்து சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிந்திருந்த தகவல் தான். ஸோ துல்சி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதுமே இந்த மேற்கு நாடுகள் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து கொஞ்சம் கேப்பும், அதே நேரத்தில் ரஷ்யா, இந்தியா போன்ற நட்பு நாடுகளுடன் ரொம்பவே அந்யோன்யமாக இருந்த நபர். ஸோ அவங்க கையில் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுனுடைய ஒட்டுமொத்தமான சாவியும் கிடைக்கும்போது இவங்க சொல்கிறது தானே பிற நாடுகளுக்கு போகும். ஏகப்பட்ட இடத்துல இனி அமெரிக்காவால் யூரோப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளோ நாள் யூரோப் அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டை இப்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுறார். நாங்கள் இனிமேல் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறோம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, அந்த இன்டெலிஜென்ஸை குழப்பும் வேலைகளில் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது ஒரு சவாலாக மாறி நிற்கிறது. அமெரிக்கா வர்சஸ் யூரோப், அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் வர்சஸ் யூரோப்பினுடைய இன்டெலிஜென்ஸ். இதற்கு நடுவில் நாட்டோ, இந்த நாட்டோ கூட இணைந்து ரஷ்யாவை தோற்கடிக்க ட்ரை பண்ணக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள்.
வேற மாதிரி சம்பவங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இது மட்டும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நாங்கள் நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னது மட்டும் கிடையாது யூரோப்புக்கான பிரச்சனை. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளி உலகத்துக்கு வரப்போகுது. அது என்ன, இன்றைய யூரோப் கவுன்சில் மீட்டிங் பிரசல்ஸில் வச்சு நடைபெறக்கூடிய அதனுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு காணொலிக்கு பின்னாடியும் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ உங்களுடைய பாராட்டுக்கள் தான் இந்த ஹார்ட் ஒர்க்கை இன்னும் சிறப்பாக செய்வதற்கான எனக்கான உந்து சக்தி என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஸோ உங்களுடைய பாராட்டுக்கள், உங்களுடைய விமர்சனங்கள் இங்கே கமெண்ட்ஸுகளாக வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். 40 பொருளில் முதல் ஒரு 5 பொருளே நம்ம 1000 ரூபாய்க்கு ஒர்த் ஆயிரும். ஏன்னா நீங்கள் அதை வேறு வெப்சைட்டில் தேடி போனீங்கன்னா அந்த 5 பொருளே 1000 ரூபாய் ஆயிரும். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குழந்தை நல்லபடியாக படிக்கிறதுக்கான ஸ்டடி லேம்ப், ரீசார்ஜபிள். அது மட்டும் இல்லாமல் டச் சென்சிட்டிவ், நீங்கள் டச் பண்ணியே அந்த பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டடி லேம்ப் மட்டும் போதுமா? ப்ரொஃபஷனல் காம்படிஷன் டைப் மெட்டீரியல், ஸ்டிக்கர்லெஸ் ஒரு ரூபிக்ஸ் கியூப், 199 ரூபா விலை இருக்கக்கூடிய ஒரு ரூபிக்ஸ் கியூப், அல்ட்ரா குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம பேனா பார்த்துருப்போம். 6 டைப் பேனா, 6மே டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பேட்டர்ன் தரக்கூடிய பேனா. இதை லீனியர் பென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேனாவும் ஒவ்வொரு பேட்டர்ன், ஹார்ட் ஷேப்பாக இருக்கட்டும், ஸ்டார் ஷேப்பாக இருக்கட்டும், பார்டர் வரைகிறதுக்காக இருக்கட்டும், ஆர்ட்டுக்காக இருக்கட்டும், இப்படி உங்களுக்கு 6 பேனா கிடைக்கும். லீனியர் பென். ஸ்ட்ரா, பிளாஸ்டிக்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஸ்டீல் ஸ்ட்ரா தான் பயன்படுத்தணும். அதுவும் குழந்தைகளுக்கு ஸ்டீல் ஸ்ட்ரானா இப்படி இருக்கும். 4 ஸ்டீல் ஸ்ட்ரா ப்ளஸ் அதை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரஷ் அப்படிங்கிறது. லிஸ்ட்டு முடியலப்பா. யூஎஸ்பி லைட், நம்ம வீட்டில் சார்ஜர் இருந்தால் போதும், சார்ஜருக்கு அந்த மண்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மட்டும் இருந்தால் போதும். அதில் யூஸ் பண்ணுற மாதிரி 4 யூஎஸ்பி லைட்டு கிடைக்கும். ஒரு மேஜிக் ஸ்கேல், 15 சென்டிமீட்டர் தான், பட் அதை அப்படியே விரிச்சோம்னா 30 சென்டிமீட்டராக மாறிடும். ப்ளஸ் அது கூடவே ஒரு குட்டி கேம் ஃப்ரீயாக இருக்கும். இது இல்லாமல் வாட்டர் கலர் பெயிண்டட், நம்ம ரீயூசபிள் பண்ணுற மாதிரி புது மாடல் வாட்டர் பெயிண்ட் புக் அப்படிங்கிறதும் 12 பேஜஸ் இருக்கும். தண்ணி மட்டும் போதும். இதை நீங்கள் கலர் பண்ணி விளையாடுறதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்ததா நம்ம வீட்டு குழந்தைகளுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேபிள்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஹூக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிக் ஹூக், ஒன்றும் இல்லை 3 ஸ்டிக் ஹூக் கிடைக்கும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக யூனிக்கான ஒரு ஐட்டம், சோப்பு. ஒவ்வொரு பேப்பரும், இதை பேப்பர் சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அளவுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய பேப்பர் எடுத்து நீங்கள் கையில் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா அது சோப்பாக மாறிடும். நம்ம குழந்தைகளுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு அழகான பேப்பர் சோப் கண்டெய்னர். அடுத்ததா மார்க்கர் அப்படின்னு சொல்கிறது, டச் டூல் மார்க்கர்னு சொல்லுவாங்க. ஸ்கெட்சாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கர் பேனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது டபுள் டிப் இருக்கக்கூடியது. அதே மாதிரி 3 ஊல் மார்க்கர் கிடைக்கும். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வச்சும் இதை எழுதலாம். ரெயின்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெயின்போ பென்சில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மல் பென்சில் தான், ஆனால் பென்சிலை சுற்றி எழுதும்போது ஒவ்வொரு கலராக வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு ரெயின்போ பென்சில். அந்த பென்சிலை ஷார்ப் பண்ணுறதுக்கான ஆஸ்ட்ரோனட் ஷார்ப்னர் வித் அது கூடவே ஃப்ரீயாக உங்களுக்கு 2 இரேசர். மேஜிக் பென், 0.5 mm பென். ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு சின்ன எரேசர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேனாவை அழிக்கலாம். சூப்பரான பென், அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒட்டி விளையாடுறதுக்கான 4 டைப் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிறதும், ஒரு யூனிகார்ன் இரேசர், இந்த ஸ்டேஷ்னரி கிட்டெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான யூனிகார்ன் பவுச் ஒன்று, குட்டி குட்டி சின்ன ஐட்டத்தெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான கார் பவுச் ஒன்று, 2 சூப்பரான மெட்டல் கார், அழகான 2 மேஜிக்கல் வாட்டர் கேன்வா பெயிண்டிங். இது வேற லெவல் மேஜிக் ஸ்பாஞ்ச் பெயிண்டிங். இது ஒன்றுக்கே 120 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு 2 கிடைக்கும். இதெல்லாம் போக ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இதை வாங்குறவங்களுக்கு 2 ஸ்டோரி புக் ஃப்ரீ, கம்ப்ளீட் ஃப்ரீ. 2 ஹார்ட் கவர் ஸ்டோரி புக் அப்படிங்கிறது ஃப்ரீயாக கிடைக்கும். இது எல்லாம் சேர்ந்து தான் வெறும் 999 ரூபா. எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்காதீங்க. தமிழ் பொக்ஷம் கிட்ஸ் பெஸ்டி நமக்கான சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டு குழந்தைக்கு ஒரு சூப்பரான கிஃப்டாக இருக்கும். கொஞ்சம் தான் குவான்டிட்டி இருக்குது, ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் தான். மறுபடியும் இது கிடைக்குமான்னு கேட்டு வாட்ஸ்அப் பண்ணாலும் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு காம்போ அந்த டைமில் அவ்வளோ பீக்காக விலை இருந்தாலும் அதை கம்மி பண்ணி வாங்கி உங்களுக்கு நான் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன். பட் கிடைக்கும்போது அதை வாங்கிக்கோங்க. இந்த காம்போ 999 ரொம்ப ஒர்த்தான ப்ரைஸ். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். இதை வாங்கி உங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து அதை இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழே நீங்கள் ரிவ்யூவாக போட்டிங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே கிடையாது.